கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குறதான தேவ சமாதான நேரமான நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். இந்த 3ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் சொல்லி அப்படி ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்றைக்கு அநேகரோட பிரசங்கம், பாட்டு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்லது, வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள காரியம், அதை கவனிங்க. அந்த கவனித்தா தான் அந்த வார்த்தை, அதில் இருக்கிற செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. இந்த வசனம் இதெல்லாம் நம்ம செய்தால் மாத்திரமே நமக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். கர்த்தருக்கு மகிமுண்டான். நம்முடைய கிரியைகள் சரியில்லாத பட்சத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல பலன் கொடுத்தும் சுகம் கொடுத்தும் ஆயுசு நாள் கொடுத்தும் நாம் கர்த்தருக்கென்று நிற்காமல் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிப்போமானால் நமக்கு திறந்த வாசலை ஆண்டவர் வைக்க மாட்டார். அடைக்கப்பட்ட வாசல் தான் நமக்கு கிடைக்கும். காலையில் நான் உங்களை மத்தியில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண நினைக்காதீங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. 5 கன்னிகள் எண்ணெய் வாங்க போனாங்க, மணவாளன் வந்து விட்டார். அவர்கள் வருவதற்குள்ளாக ஆயத்தமாக இருந்தவருங்க அந்த மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். அதுதான் உண்மை. அதான். அதனால் இந்த 8ஆம் வசனத்தில் சொல்லுகிற கிரியைகள், உன் கிரியைகளே அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக எதையும் நாம் மறைக்க முடியாது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் பலன் இருந்தும் கூட, உனக்கு என்ன பலன் இருக்குன்றார் ஆண்டவர், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலன் இருக்குதா, அதில் கர்த்தருக்கான என்ன செய்ய முடியும்? உங்களால் கொஞ்சம் தான் செய்ய முடியுமா? அது முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கென்று செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இந்த எலியா போன பிறகு அந்த அம்மா சொல்கிறதான வார்த்தை, அந்த அம்மா சொல்கிற, பானையில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எலியா ரொம்ப சொல்கிறாரு, முதல்ல அதில் எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா, பிறகு உனக்கு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். அந்த அம்மா முறுமுறுத்திருப்பா, ஏதாவது மனசுக்குள்ளே திட்டிட்டு போயிருப்பா. அந்த எலியாவுக்கு வேலை இல்லை, இந்த மாவை வச்சு நாங்கள் 2 அப்பம் தான் சுட போகிறோம், சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய மகனை சாக போகிறோம். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் வந்து இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி முழுமுடுத்திருக்கலாம். ஏன்னா அவங்க, இந்த அம்மாவும் மனுஷன்தானே. அதனால் ஆனாலும் அவள் முதல்ல எலியாவுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எலியாவை போஷித்தபடினால பானையில் மாவு குறையவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. 3 வருஷம் எலியாவுக்கு கொடுத்த ஆகாரத்தினாலே அந்த அம்மாவுடைய வீட்டில் 3 வருஷம் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 8ஆம் வசனம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்குமானால், உங்களால் கொஞ்சம் தான் செய்ய முடியுமானால், நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய முடியுங்க. முயற்சி செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இன்னொரு உதாரணத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 4 குஷ்டரோகிகள் அங்கே போனார்கள், அங்கே அந்த பொருட்களெல்லாம் கண்டார்கள், சாப்பிட்டார்கள், கொண்டு போய் அடுத்த கூடாரத்தில் வைத்தார்கள். 4 ராஜாக்கள் புஸ்தகம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கூறுவார், இது நாம் செய்கிறது நியாயம் அல்ல, பொழுது விடியும் மட்டும் நாம் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்று சொல்லி அவர்கள் ராஜாவின் அரண்மனையில் போய் அறிவிக்கிறதுக்காக புறப்பட்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருக்கு மகிமுண்டான். ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருப்பாரானால் அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. கர்த்தர் பூட்டியிருப்பாரானால் அதை ஒருவரும் திறக்க முடியாது. இதுதான் ரகசியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடை பண்ணியிருப்பாரானால், உங்களுக்கு வருகிற நன்மைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்தியிருப்பாரானால் அதை யாரும் மாற்றவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஏன் எப்படி செய்கிறீங்க, எதை செய்கிறீங்கன்னு சொல்லி யாரும் அவரை கேட்டு எதையும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமுண்டான். இந்த வசனங்கள் அப்படி தான் சொல்கிறது. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
நான் இன்றைக்கு இந்த செய்திக்கு நாம் வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறதான ஆலோசனை, கர்த்தர் நம்ம கொடுத்த குடும்பம், ஊழியம், சபை, இதெல்லாம் பிசாசு தொடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் குடும்பத்தையும் பிசாசு தொடக்கூடாது, உங்களுக்குள்ள எதையும் பிசாசு தொடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்கிறது, சாத்தான் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால் இந்த வசனங்கள்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்களுடைய குடும்பத்தை, உடைய மனைவி பிள்ளைகளை, உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை சாத்தான் தொழாதபடிக்கு உனக்கு உள்ளதை உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேக பாஸ்டர்மார்கள் என்ன செய்கிறாங்க, ஊழியன்னு மனைவி பிள்ளைகளை விட்டுருவாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க. சில பாஸ்டருங்க குடும்பத்தையே பார்த்துன்னு ஊழியம் செய்ய மாட்டாங்க. நான் சொல்லுகிற ஆலோசனை என்னென்னு சொன்னால், ஊழியத்தை நிமித்தம் மனைவி பிள்ளைகளை விட்டுறக்கூடாது, மனைவி பிள்ளைகள் நிமித்தம் ஊழியத்தை விட்டுறக்கூடாது. இதையும் செய்யணும், அதையும் விடாது இருக்கணும். ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாக வருகிறேன், வருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஆகவே எனக்கு அன்பானவரில் உங்களுடைய ஊழிய அழைப்பு, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய அழைப்பு, இதெல்லாம் சாத்தான் தொடவே கூடாது. அதை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு சின்ன பிள்ளைங்க கூட பாருங்கள், சின்ன குழந்தைகிட்ட கூட ஒரு பொருளை கொடுத்துட்டு, அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை கொடுத்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட, அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. அது டம்ளர் வச்சுக்கோம்னா அந்த டம்ளர் நம்மளை அடிச்சிடும். இந்த டம்ளர் எனக்கு கொடுன்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா, ரொம்ப கேட்டுன்னே இருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லும். கோபமாக அது என்ன செய்யும், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அந்த டம்ளர்லேயே நம்மளை நெத்தியில் தலையில் ஒரு அடி அடிச்சிடும். ஏன்னு சொன்னால் அது அந்த டம்ளர் யாருடையது, அவங்க வீட்டு டம்ளர். அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அந்த ஒரு காரியம் கூட பெரியவர்களாகி நமக்கும் ஊழியக்காரர்களாகி நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம், அதில் சொல்லப்படுகிற 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொள்ளுரு. கிரீடம் பொதுவாக எப்பவும் தரமாட்டாங்க. ஒரு கிரீடம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்காக நாம் போராடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் ஜெயிச்சு கிரீடம் வாங்குறான்னு சொன்னால் அதில் ஓடணும், ஜெயிக்கணும், அப்போ தான் கிரீடம் கிடைக்கும். ஓடாவிட்டால், ஜெயிக்காவிட்டால் கிரீடம் கிடைக்காது. சும்மா இருக்கிறவங்களுக்கு, தூங்கிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிரீடம் கிடைக்காது. பிரயாசப்படுறவங்களுக்கு தான் கிரீடம் கிடைக்கும். ஓடணும், அதில் ஜெயிக்கணும். அதை ஜெயித்தா தான் அதுக்கான அந்த பந்தயத்துக்கான பரிசு கிரீடம் நமக்கு கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும்போது இப்படி தான் சொல்லுகிறார். அதே 2 தீமோத்தேயுவில் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல 7ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாள் எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். 8ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துக்கிறார், அதை நீங்கள் இழந்து போகக்கூடாது. சத்துரு அதை எடுத்து போடுறதுக்கு நீங்கள் அதை அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் தூங்குனீங்கன்னா சாத்தா வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவான். கலை எப்படி வந்ததுன்னு சொல்லி இயேசுவிடத்தில் கேட்குறாங்க. ஆண்டவரே, நீங்கள் நல்ல நிலத்தில் நல்ல தனம் விளைச்சிங்க, கலை எப்படி வந்தது? தூங்கும்போது சாத்தா வந்து என்ன செஞ்சிட்டானா, கலையை வச்சுட்டான்னு சொல்கிறேன். அதனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்கள் ஜெபிக்காமல், ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களானால், அந்த தூக்கமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் அநேக ஆசீர்வாதங்களை தடை பண்ணும். கர்த்தருக்கு தூங்கணும், சரீர பிரகாரமாக நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், ஆனால் ஆத்துமா தூங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை தூங்க விடாதீங்க. உன்னத பாட்டில் அருமையான வசனம் சூலமித்தியால் சொல்லுகிறார். நான் அடிக்கடி இந்த வசனங்களை சபையில் சொல்லுவேன். உன்னத பாட்டில் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை பண்ணினேன், என் இதயமும் விழித்து கொண்டிருந்தது. நீங்கள் படுத்து தூங்கினா கூட உங்களோட இருதயம் விழித்து கொள்ளும். நம்ம தூங்குகிறோம், ஆனால் நம்ம கனவுல வரதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குதில்ல. நீங்கள் எல்லாம் தூங்குறீங்க, அயர்ந்த நித்திரை வந்தால் கூட நம்ம கனவுல என்ன நடக்குது, என்ன வருதுன்னு நம்ம காலையிலேருந்து நமக்கு ஞாபகம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வசனம் சொல்கிறது, நானோ படுத்து நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்து கொண்டிருந்தது. எனவே அன்பானவர்களே, நீங்கள் தூங்கணும், நல்லா தூங்கணும், தப்பு இல்லை, அது உடம்புக்கு நல்லது. தூங்காது இருக்கிறது ஒரு பெரிய சாபம்.
கர்த்தருக்கு அதிகமாக தூங்குறது சாபந்தான். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு பிசாசுக்கிறே. சிலருக்கு தூக்கமே வராது, அதுவும் ஒரு பிசாசுக்கிறே. நல்லா தூங்கணும், நல்லா முழிச்சிருக்கணும், நல்லா செயல்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உனக்கு உள்ளதை பற்றி கொண்டேன். 3ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். அந்த கொஞ்சம் இருந்தால் கூட கர்த்தர் எனக்கு கொஞ்சம் பலன் கொடுத்துருக்கிறார், அதில் நான் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? அந்த ஞாபகத்தோடு அந்த சிந்தையோடு நீங்கள் செயல்படுங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல் உங்களுக்கு முன்னாடி வேணுமா? உங்களால் கொஞ்சம் தான் செய்ய முடியுமா? அந்த ஒரு அம்மா வந்து காணிக்கை போட்டாள், அவள் கையில் இந்த 2 காசையும் போட்டுட்டா. ஜனங்க கேட்குறாங்க, இவ்வளோதான் உன்னால் போட முடியுமா? ஆனால் அந்த அம்மா, ஆண்டவர் சொன்னார், அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்கள்லாம் உங்களுக்கு உள்ளது மிச்சத்துலேருந்து போடுறீங்க. அவள் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். நீங்கள் போட்டதை காட்டில் அவள் போட்டது தான் அதிகமானது என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கென்று, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலத்தை கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்துங்க. அப்போ தான் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். சும்மா பாட்டெல்லாம் பாடிட்டு வசனத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு வசன போர்டெல்லாம் எழுதி வச்சுட்டு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பு. நாம் அந்த 8ஆம் வசனத்தில் முன்னாடி உள்ள கிரியைகளை செய்தால் பின்னாடி உள்ள வசனம் ஆசீர்வாதமாக மாறும். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கிரீடத்தை இழந்து போகக்கூடாது, எங்களுடைய குடும்பத்தை இழந்து போகக்கூடாது, ஊழியத்தை இழந்து போகக்கூடாது, தரிசனத்தை இழந்து போகக்கூடாது, ஆண்டவரை அழைப்பை இழந்து போகக்கூடாது, சாத்தான் ஆண்டவரை திருடி கொண்டு போகாதபடிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தி ஆசீர்வதித்தாரும், ஒளிபரப்புகிறதான ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும், பணிபுரிவதான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெஞ்சங்களே வாருங்களே என் நேசர் இயேசுவிடம், நெஞ்சங்களே வாருங்களே என் நேசர் இயேசுவிடம், வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே, வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே. என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார், என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார், எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார், எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார். நெஞ்சங்களே வாருங்களே என் நேசர் இயேசுவிடம், வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே.